மம்மாலோட்டை என்னடா போற ரோதினே டேய் என்னடா மந்திரம் என்னடா மந்திரம் ஜெய் மம்மாலோட்டை ஜெய் பம்பாலோட்டை ஜெய் மம்மாலோட்டை ஏய் என்னடா மந்திரம் டேய் என்ன புரியுற மாதிரி சொல்றா ரெண்டு கண்ணை மூடு ரெண்டுக்கா சரி மூடிட்டேன் ஜெய் மம்மாலோட்டை லோட்டை ஜெய் பாபா ஜெய் பவரவி ஜெய் பவரவி பாகல் டேய் இதாவ மந்திரமா என்ன இந்த மந்திரத்தை எங்களுக்கு எப்படி உத்தரவாங்க தெரியுமா? எப்படி? மலையாள தேசம் சென்று மலையாள தேசம் சென்று நள்ளிரவு 12 மணி அளவிலே பாயிட்டு தலையாணியை போட்டு சொல்லிட்டு ஆஹானாக்கா சரி பாயிட்டு தலையாணியை போட்டு நல்ல அர்த்த ஜாமம் 12 மணி அளவிலே இந்த ஊழ மந்திரத்தை உச்சரித்து வந்திருக்கீங்க. ஆமா. யாராகிலும் தவறு செய்தாலும் அதை கண்டிப்பு கொடுக்கக்கூடிய மந்திரத்தை ஊழ மந்திரத்தை பெற்று வந்திருக்கிறேன். நீங்க ஆமா அப்படின்னா என்ன கூட்டு வருது வாங்க. அப்படியே எனக்கு முன்பதாக யாரு நான் ஏன் தெரியுமா? நான் அங்கிருந்து வந்திருக்கேன் தெரியுமா? எங்கிருந்து? அந்த அத்தினா பரதான் இருந்தாரு. எங்கிருந்துதான் வர? அஸ்தினாபுரத்து காவல்காரன் நானு. அஸ்தினாபுரத்து காவல்காரன் நீங்க? தயாதி செய்த வஞ்சகத்தினால் தாயாதி செய்த வஞ்சகத்தினால் பாண்டவரை வஞ்சித்தானே. ஆமா. துரியன் செய்த வஞ்சகத்தினால் தர்மமே காடுவதை சொல்லி பஞ்ச பாண்டவரிலே நடுப்பிறந்த அர்ஜுன பெருமாள் தெய்வத்துக்கு ஒப்பானவர் கற்பூர புத்தி உள்ளவர். ஆமா. அன்னவர் போல் புத்தி கொண்டவர் யாருமே கிடையாது. அவர் இப்போது எங்க செல்லுகிறார்? எங்க? அது மம்மா பரமேஸ்வரி கம்மியாட்டி உமா பரமேஸ்வரி கம்மியாட்டி இது வேற வேலை இது மாமியாட்டு பிடிக்க மாட்டேங்குது. இவரோட மெரிசாலி தான் தெரியலையா? உமா மகேஸ்வரி பல்வாதி எத்தனை நாள் ஆகுது? 6 மாசம் ஆகுது. அதான் ஒரே கப்படி 6 மாசம் ஆகுது. அப்பேர் கொண்ட ஆனை அழகு உருவப்படுத்த ஆணையே பல்லு வளர்க்கறது இல்ல. நம்பியா வளர்க்கணும். அது நம்ம மெய்தான்டா. ஆகையாலே அர்ஜுன பெருமான் உமா மகேஸ்வரி உமா பரமேஸ்வரி உமா மகேஸ்வரி அவர் எப்படி போயிருக்காரு? எப்படி சிவசிவான்னு போயிருக்காரு. என்னடா மந்திரத்தை கம்னாடி டேய் சிவசிவா என்று சொல்கிறார் அர்ஜுன பெருமான். இதாண்டா ஊழ மந்திரம். இதான் ஊழ மந்திரமா டேய்? மூல மந்திரம்னாக்க நீங்க கொஞ்சம் வாங்க. டேய் சாந்தவாதியார் வாங்க. மூல மந்திரம் இல்லடா கம்னாடி. மூல மந்திரம். ஐயோ மூல மந்திரம்ன்ற டேய் ஐயா தலையை செஞ்சு கீ போடுவாங்க. நீ ஏடா பையா வாயில போட்டுக்கிற? அறிவிக்குதாடா எனக்கு? நான் வர்றப்ப கேள்வி கண்டியில எங்க அண்ணாச்சி கடையில் வித்துட்டு வந்துட்டேன். மூளைய எவ்வளவு வித்துன்னு கேளா? எவ்வளவு? 150 ரூபாய்க்கு வித்துட்டு வந்துட்டேன். 150 ரூபாய்யா? இன்னைக்கு அதுவும் பத்தல. வாங்க சொல்றேன். சரி இது என்ன? இது மண்டை. அதுக்குள்ள இருக்குது என்ன? மூளை. ஆமா. சரி அதுல இருக்கிறது என்ன இருக்கு? மூளையில இருந்து தனியா ஒண்ணு வருது. அது என்னது? கூளை. அது என்ன பண்ற? ஜலதோஷம் பிடிச்சி உனக்கு. ஆமா. அது என்ன பண்ற?
சிந்தி கீழே போட்டுரும். அதெல்லாம் வேஸ்டா போடுறது. மூளையிலிருந்து தானே வருது ஊழ. ஆமா, அது கைட்டி சிந்த கீழே போட்டாக்கா அதுல இதுல பலம் எவ்வளவு குறையுது? மூளை குறைஞ்சு போகுது. மூளை வளர்ச்சி கம்மியாகும், அறிவு கம்மியாகும். அப்படியே அறிவு கம்மியாகும், ஞானம் கம்மியாகும். கொஞ்சம் கிட்ட வா வாதிர, கொஞ்சம் கிட்ட வாயா. அது என்ன பண்றோம்? மெதுவா தான் அப்படியே போட்டோம்னு வச்சுக்க, ரிட்டர்ன் மேலுக்கு போவோம். போய் அதோடு ஒன்னா சேர்ந்துடும். மூளை எப்பவுமே குறையாது, உங்களுக்கு குறையவே குறையாது. அவ்வளவு மூலகாரணி. ஆமா. சரி, அவ்வளவு மந்திரகாரனா இருக்கிற, அவ்வளவு மூலகாரனா இருக்கிற, நீ எந்த தப்பு கண்டுபிடிச்சிட ஆளுன்னு சொல்ற, எந்த தப்பு கண்டுபிடிக்கிற ஆளு? ஆமா. 270 ரூபாய் காணாம போச்சு. யாருக்கு கண்டுபிடிச்சா? அதை கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறேன். அதுக்கு கண்டிப்பா நூல் விட்டு முட்டை மத்த கேட்டா வச்சுக்கிறேன். அவன் மச்சியே பாத்துங்கிறான். அவனுக்கு தான் நீங்க இது வரலாம். இவரு திறந்துக்கிறேன். பயந்து எங்க பயந்து போய்க்கிறேன். கொஞ்சம் மந்திரம் கொஞ்சம் போட்டு விட்டுறான். பயந்து போய்க்கிறான். அப்படியா? அப்படியே உருகுலிச்சு போறான் பயந்து போய். 2 கை மேலுக்கு தூக்கு. ஆமா, ஆத்து பக்கம் போனியா? இல்லையா? அவன் இறக்கத்தே ஆத்த தாங்குறான். பொய் எல்லாம் சொல்லக்கூடாது. ரிட்டர்ன் அடிச்சுட்டு வந்துடும். ஆத்துக்கு போனியா? சும்மா வந்தியா? ஆத்துக்கு வருவாங்களா? ஆத்துல போய் என்ன பண்ண? ஆத்துல போய் மண்ணை கும்பலா சேர்த்தியா? ஆமா. அதுல சிறுநீர் விட்டியா? விட்டா. நுர கிளம்பிச்சா? கிளம்பிச்சு. அது எடுத்து வாயில வச்சிருந்தா மண்ணு உனக்கு அந்த தோசை வந்திருக்காரு. உள்ள சரி வா, உனக்கு இன்னொரு மந்திரம் சொல்லி அனுப்புறேன். ஜெய் மமாலடை, ஜெய் திகழ காகவல காதரக பிரகதர சோ பரா போய் சாந்த இருந்த பாஜிலா. ஆமா, இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு வந்தேனே. ஆமா, என்னை பார்த்தால் உனக்கு எப்படி தெரிகிறது? பைத்தியக்கார மாதிரி பாருங்க, பைத்தியக்கார மாதிரி நாமம் அது மாலை நாம் போட்ட ஏன்னா பக்தியோடு ஏதோ தவத்துக்கு செல்ற மாதிரி இருக்கு பாக்கிறதுக்கு. பக்தியோடு. ஆமா, சிவபகவானுக்கு ஜெய் பைரவி, ஜெய் பைரவி, சம்போ மகா சும்போ 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 மகாதேவ சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ சம்போ.